வணக்கம் என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் விவசாயி முதல்வர் சேனல். அன்பு உறவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம சேனல். அன்பு உறவுகளே, இந்த டிவிக்கிற கட்சியை நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்மள பேச வைக்கிறாங்க. அணிலை பத்தி நினைக்க கூடாது நினைக்கிறேன், ஆனா நினைக்க வைக்கிறாங்க. இதை நம்ம பண்றது சொல்லுங்க. அண்ணன் மாநாட்டுல உங்க கொள்கை என்னதான்னு கேட்டாரு. அதுக்கு இந்த அணில் குஞ்சிக என் தலைப்புக்கு எப்படி திட்டலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அண்ணனை பத்தி தப்பு தப்பா கருத்தை இணையதளத்துல பரவட்டும், என்ன வேணா செய்யட்டும். அப்படியே போட்டு போட்டு பாக்குறாங்க. கருத்து ரீதியா அண்ணனை சீமானனை வெல்லவே முடியல. என்னடா அது, சீமானனை வெல்ல முடியல. சரி, நம்ம சீமான் தம்பிகளது அவங்க கிட்ட கொஞ்சம் போராடி வெற்றி பெறுவோம் சொல்லிட்டு அதுவும் முயற்சி பண்ணினே இருக்காங்க. அதுவும் தோல்வியிலே அடியுது இந்த அணில் குஞ்சுகளால். அதனால இப்ப பார்த்தாங்க, சரி கடைசியா ஒரு ஆயுதம் இருக்கு நம்மளுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, விஜயலட்சுமி எறிக்கிட்டாங்க. விஜயலட்சுமி எருக்கி அண்ணனை திட்ட வைக்கிறாங்க. திட்டுட்டு பாக்குறாங்க. ஐயோ ஐயோ, சிரிப்பு தான் வருது. முதல்ல திமுக விஜயலட்சுமி அப்பப்போ எருப்பாங்க அண்ணன் சீமானுக்கு விரோதமா. இப்போ இந்த சின்ன திமுக அணில் குஞ்சிகளே அண்ணன் சீமானுக்கு விரோதமா திருப்பி விஜயலட்சுமி எறுக்கிறாங்க. என்னத்த பண்றது? அணில் குஞ்சிகளே, கோர்ட்டுக்கு தெரியும் விஜயலட்சுமி யாருன்னு, மக்களுக்கு தெரியும் விஜயலட்சுமி யாருன்னு. புரியுதுங்களா? மேலும் மேலும் போட்டு அவங்கள அவங்க மனசை புண்படுத்தாதீங்க. விஜயலட்சுமிய அவங்க ஒரு பெண்ணு, அதனால நாங்க எதுவும் அவங்கள பத்தி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் எங்களுடைய கோட்பாடு, நாம் தமிழ் கட்சி கோட்பாடு. அதனால அவங்கள விமர்சிக்க கூடாது, ஓகேங்களா? அதனால அவங்கள நீங்க காசு கொடுத்து பேச சொல்லி அவங்க மனசை வேதனைப்படுத்தாதீங்க. சீமானனை இப்ப கூட சொல்றேன், அவர் காலுக்கு கட்ட மயிறு, அது கூட யாரால எதுவும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அவரு மக்களுக்காக உண்மையா நிற்கிறார், உண்மையா பேசுறார். அது முதல்ல அணில் குஞ்சுகளே தெரிஞ்சுக்கிங்க. உங்க அண்ணன் மாரி, உங்க தலைவர் அணில் மாரி எங்க அண்ணன் சீமான் இல்லை. அது என்னன்னா, உங்க அண்ணன் கூட நடிக்கிறாங்கல்ல, கூட நடிக்கிற காமெடி ஆக்டர்லாம், அவங்களுக்கு ஏதாவது பண்ண சொல்லுங்க. முதல்ல உங்க அண்ணனை அணில் தலைவரை பண்ணிட்டு அப்புறம் மக்களுக்கு நல்ல செய்யுங்க. காமெடி ஆக்டர் ஒரு இருக்காரு, திரும்ப அவர் கிளிமுக்கு ராமச்சந்திரன். அவர் சொல்ற ஒரு பேட்டியில, அண்ணன் விஜய் அண்ணன் அரசியலுக்கு மக்களுக்கு சேவை செய்ய வர்றாரு, அவர் அரசியல நீடிக்க மாட்டாரு, ஏன்னா கூட நடிக்கிறவங்களுக்கே அவர் ஹெல்ப் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு கிளிமுக்கு ராமச்சந்திரன். அப்படி இருக்கும் போது விஜய் எப்படி மக்களுக்கு நன்மை செய்வாரு? முதல்ல பனைய ஊரு விட்டு இறங்கி வர சொல்லுங்க. வந்துட்டு அப்புறம் அணில் குஞ்சுகளே பேசுங்க. உங்க தனி தலைவர்கிட்ட போய், ஐயா உங்க கொள்கை என்ன அதை சொல்லுங்க. இந்த அண்ணன் சீமானன் கேட்டுக்கிட்டு இருக்காரு, எங்களால தாங்க முடியல, உங்க கொள்கை என்னதான்னு சொல்லுங்க. புரியுதுங்களா? சொல்லிட்டு எங்ககிட்ட கருத்து ரீதியா பேசுங்க. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அண்ணனை பத்தி தப்பு தப்பா விமர்சனம் பண்றது, என்ன பண்றதுன்னா என்ன பண்ணு, நாங்க எதுவும் கண்டுக்கவே மாட்டோம். புரியுதுங்களா? எங்க வேலை, எங்களுக்கு திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் 4 பேரும் எங்களுக்கு எதிரி. இப்போ நீ வரும் உதிரி, ஓகேங்களா? இப்போ 5 பேரை நின்று எங்களை எதுக்குறீங்க, ஒன்றும் பண்ண முடியாது. தமிழ்நாட்டுல தமிழ் ஆளுவான், ஆள போறான் 2026 பார்க்க தான் போறோம். நாம் தமிழர்.